ஓம் சாந்தி. நம்ம வந்து ஒரு கிளாஸ் பார்க்கலாம், மதுபனுடைய கிளாஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பகவான் பாய் அப்படின்னு வந்து மதுபனில் இருக்கிறவர். அவருடைய வகுப்பு எதை பற்றியது அப்படின்னா வந்து ஆம், பாபா வந்து நமக்கு நிறைய தடவை சொல்லியிருக்காரு இல்லையா, காரணத்தை நிவாரணம் பண்ணுங்க. அதாவது கேள்விகள் கேட்டு ஒரு விஷயத்தை வந்து குழப்பம் அடைய செய்யாம, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம நிவாரணம் தான் கண்டுபிடிக்குமே தவிர காரண சொரூபமா ஆகாதீங்க, நிவாரண சொரூபமா ஆகுங்க. இதை வந்து பாபா நிறைய முறையில சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய ஒரு வகுப்பு நம்ம இன்னைக்கு அதனுடைய டிரான்ஸ்லேஷன் கேட்கலாம்ப்பா. தேங்க்யூ. ஓம் சாந்தி. இந்த தலைப்பு வந்து ரொம்ப அழகான தலைப்பு. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு காரணத்தை நிவாரணமாக்குவது. இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த அவ்யக்த மீட்டிங்ல வந்து பாபா வந்து 2வது முரளி நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த முறையில கூட இந்த வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருந்தது. நிறைய வார்த்தை பாபா சொல்லியிருந்தாரு. சுயமரியாதை நினைச்சிருங்க, உங்களுடைய உண்மையான ஸ்திதியில இருங்க, கவலை இல்லாம இருங்க, லேசாக இருங்க. இந்த மாதிரி பாபா நிறைய சொல்லியிருந்தாங்க. பாபா கூட என்ன சொல்லியிருந்தாரு, சில குழந்தைகள் வந்து பாடல் படிக்கிறாங்க. என்ன பாடல் படிக்கிறாங்க? பாபா நான் எப்படி பண்றது, என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாடல் வேற படிக்கிறாங்க. இந்த இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை நம்ம பண்றோம். பாபா சொல்றாங்க, எப்ப வந்து இந்த பாடல் படிப்பீங்கன்னு கேக்குறாங்க பிரதர். என்ன பண்றது, எப்படி பண்றதுன்ற ஒரு வார்த்தை எப்ப கேட்பீங்க, எப்ப இந்த பாடல் வரும்? குழப்பம் வரும்போது இந்த பாடல் வந்துடுது. இந்த பாடல் வந்துச்சுன்னா உங்களுடைய குஷி காணா போயிடுது. ஆனா ஒரு அழகான ஹிந்தி பாடல் இருக்குதுப்பா. எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் என் கூட யார் இருக்கா, என் கூட வந்து பரமாத்மா இருக்கும்போது என்னுடைய விஷயங்கள் வந்து பெருசே கிடையாது இல்லையா. பிரச்சனை வரும்போது நம்ம இதை மறந்துடுறோம். அதனாலதான் என்ன பண்றோம், என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு பாடல் பாட ஆரம்பிக்கிறோம். கூடவே வீணான விஷயங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறோம். வீணான விஷயங்கள் நினைச்சு 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 சுற்றுப்புற சூழ்நிலையையும் எதிர்மறையா மாத்திடுறோம். பாருங்க, பார்வை எதிர்மறையாகுது, உங்களுடைய உள் உணர்வு எதிர்மறையாகுது, வார்த்தைகளும் எதிர்மறையாகுது. இப்படிலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மள யோகின்னு எப்படி சொல்லிக்கிறது? பாபா இப்பெல்லாம் எப்பேற்பட்ட முறையில சொல்லியிருக்காரு. பாபா நிறைய தடவை சொல்லியிருக்காரு இல்லையா, பரீட்சை வரத்தான் செய்யும். பாருங்க, பரீட்சை வந்து பரீட்சை நேரத்துல வந்து டீச்சர் படிப்பிக்க மாட்டாங்க, அப்படிதான். அதை ரிவைஸ் பண்ணக்கூடிய நேரம், படிப்பதெல்லாம் முடிச்சாச்சு, நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய நேரம். இப்ப பரீட்சைக்கான நேரம். இப்ப பாபா படிப்பிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் படிப்பிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப ரிவைசிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப வந்து பிரதர் கேக்குறாங்க, பாபா என்னென்ன கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காரு. முரளி கேக்குறோம் டெய்லி வேற. ஆனா இத புரிஞ்சுக்கோங்க, நிகழ்காலத்துல பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம சமாதான சுரூபமா ஆக்கணுமே தவிர காரண சுரூபமா ஆக்கக்கூடாது. அதாவது காரணத்துக்கு நிவாரணம் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான ஆன்மீக சுரூபத்துல நிலைத்திருந்து கவலையற்ற ராஜாவாக இருக்கணும். நம்மளுடைய முழு படிப்பினுடைய ஒரு சாரமே என்ன அப்படின்னா, முழு ஃபரிஷ்டாவாக ஆகிறது. ஃபரிஷ்டான்னு தெரியல, பறந்து கொண்டிருக்கக்கூடிய தேவதை, ரொம்ப லேசா இருக்கிறது, பறந்துகிட்டு இருக்கிறது, கர்மாத்தீத் நிலையில இருக்கிறது, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, எல்லாம் முடிந்த ஒரு நிலை, பரமாத்மாவிற்கு சமமாக நிராகார சொரூபத்துல நிலைச்சிருக்கிறது, சாந்த சொரூபத்துல நிலைச்சிருக்கிறது. ஒரு கருணை இரக்கத்தினுடைய ஒரு சொரூபத்துல இருக்கிறது. பரமாத்மா அப்படித்தானே இருக்காரு, எல்லாத்துலயும் கடலா இருக்காரு இல்லையா, ஆனந்த கடலாக இருக்காரு. அந்த குணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா. பாபா எப்படி வந்து ஒரு ஜோதி புள்ளியா இருக்காரு, அதே போல நானும் ஜோதி புள்ளி சொரூபமா இருக்க வேணாமா? அது நம்மளுடைய லட்சியம் தானே.
பாபா எப்படி வந்து ஆஹ் உம் உம் நம்மளுக்கு வந்து பாபா சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? சக்தி யுகத்துல தேவதைகளுடைய பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இருக்கணும்னு பாபா நிறைய சொல்லி கொடுக்குறாரு. அதனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட குழப்பங்கள் வந்தாலும், அதனை நாம் என்ன பண்ணணும்? சமாதான சுரூபமாக்கிரணும். நெகட்டிவா பாசிட்டிவா ஆக்கிரணும். காரணத்தை நிவாரண சுரூபமானவதா ஆக்கிரணும். இன்னையோட ஸ்லோகனும் அதுதான். பாபா பிரதர் மறுபடியும் சொல்றாங்க, வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே முதல்ல எது ஆடும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஆட்டம் காணும். 3 விஷயங்கள் இருக்குப்பா. 3 விஷயங்கள் குழந்தைகளை வந்து கீழே விழ வச்சு விடுது. அது என்ன அப்படின்னா, அலை பாயக்கூடிய மனம், அப்புறமேட்டு வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்மளுடைய புத்தி, தடுமாறக்கூடிய புத்தி. மனமும் ஆடி போயிரும், புத்தியும் ஆடி போயிரும், பழக்க வழக்கத்தை பத்தி சொல்லவே வேணாம். அப்புறம் எங்கிட்டு கிடைக்கும் சுகம் சாந்தி? அதெல்லாம் கிடைக்காது. அப்போ பழைய விஷயங்களை வேற போராட வேண்டியதா இருக்கும். இது வந்து முரளியில வந்திருக்குப்பா. போன வாரம் தான் பாபா அவ்யக்த முரளியில படிச்சதுதான் பிரதர் சொல்றாரு. அதனால அது என்ன சொல்லாருப்பா, நம்மளுடைய எண்ணத்தை வெற்றி உடையதா ஆக்கணும், நேரத்தை வெற்றி உடையதா ஆக்கணும். அப்படின்னா முதல்ல வந்து பிரச்சனைகளை சமாதான சுலபமாக்கிருங்க, காரணத்தை நிவாரணமாக்கிருங்க. இதுல நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லை இல்லையா? சோ யோசிச்சு என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்த அதிகமா யோசிச்சு என்ன ஆயிடுவோம்? சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவோம். அப்படித்தானே? இது வந்தது, அது வந்தது, என்ன பண்றது, எப்படி பண்றது, இப்படி ஆயிருக்க கூடாது. இது வந்து நாமளே நேரத்தை வேஸ்ட் பண்றது. அது மட்டும் இல்ல, மத்தவாள்கிட்ட சொல்லி அவங்க நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். அதனால பாபா சொல்றாங்க என்னது, பிரச்சனைகளே சமாதான சுரூபமா ஆக்கிருங்க. அட பிரச்சனை எல்லா ரூபத்திலயும் தான் வருதுங்க. பிரதர் சொல்றாரு, முதல்ல வந்து நம்மளுடைய உடல்ல இருந்தே பிரச்சனை வரும். நம்மளுடைய கர்ம இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, கண்ணு காது மூக்கு. இதுல ரொம்ப பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்ம இயந்திரியங்கள் மாயைக்கு சகயோகம் பண்ணும். கண்ணு பார்க்காதேன்னு சொன்னா கண்ணு போய் பார்க்கும். அந்த மாதிரி இருக்கும். இரண்டாவது நம்மளுடைய இயற்கையின் மூலமா நமக்கு பிரச்சனை வரும். நம்மளுடைய உறவினர்கள் சம்பந்தங்கள் மூலமா பிரச்சனைகள் வரும். இல்லை அப்படின்னா வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மூலமா பிரச்சனை வரலாம். பாஸ்ட் லைஃப் எதுல இருந்து பிரச்சனை வரலாம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? ஆடாத அசையாதவங்களா இருக்கணும். நீங்க வந்து பிரச்சனைகள்ல கவனம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுயமரியாதையில நிலைச்சிருக்க முடியாது. அப்ப சுயமரியாதையில நிலைச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க கவலையற்றவரா இருக்கணும் அப்படின்னா, பிரச்சனைகளை சமாதான சுரூபமா ஆக்குறங்க. இது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தைப்பா. ஃபிக்கர் அண்ட் ஃபக்கூர். ஃபிக்கர் அப்படின்னா பிரச்சனை, ஃபக்கூர் அப்படின்னா எல்லாம் நிறைஞ்ச ஒரு ஆனந்த சொரூபம். ஃபிக்கர் இருந்ததுன்னா ஃபக்கூர் அனுபவம் ஆகாது. நீங்க வந்து உள்ள அவ்வளோ பிரச்சனை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க முகத்துல வந்து அந்த ஆனந்தமே இருக்காது. உங்க முகத்தை பார்த்தையில தெரிஞ்சிடும் இவங்க டென்ஷன்ல இருக்காங்கன்னு. அப்புறம் எப்படி நீங்க மத்தவங்களுக்கு சேவை செய்வீங்க? பாபா என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு? பாபா நீங்க வந்து காலம் போக 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 நம்மளை பார்க்கறதுக்கே ஆள் வருவாங்களாம். ஞானம் கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவங்கள பார்த்தாலே போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அந்த அழகான சாந்த சுரூபமான முகத்தை பார்த்தாலே எனக்கு வந்து போதும் அப்படின்னு வருவாங்களாம். அப்படி இருக்கும்போது நம்ம முகம் எப்படி இருக்கணும்? மலர்ந்த முகமா, ஆனந்த முகமா, குஷி நிறைந்த முகமா இருக்கணும். ஆனா நீங்க ஏற்கனவே பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டு சுமையா இருந்தீங்க அப்படின்னா எப்படி சேவை செய்ய முடியும்? அந்த நேரத்துல நீங்க எண்ணங்களை சமாதானப்படுத்துங்க, பிரச்சனைகளை சமாதானப்படுத்துங்க, காரணத்துக்கு நிவாரணம் கண்டுபிடிங்க, சதா குஷியா இருங்க. நீங்க குஷியா இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குப்பா, எப்படி இவ்வளவு குஷியா இருக்காங்க, அப்ப நம்மளும் இவங்களை போல இருக்கணும்னு சொல்லிட்டு குஷியா ஞானம் கேட்க வருவாங்க. அதனால
எண்ணங்களில் வந்து நீங்க வந்து சமாதான சுரூபமுடையவரா ஆயிருங்க, பிரச்சனையை வளர்க்காதீங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, யாரு பிரச்சனைய பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்களோ அவங்களுடைய எண்ணங்களுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். குவான்டிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கும். மனதின் வேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அஹ் வேகம் நிறையானா என்ன ஆயிரும், ஆக்சிடென்ட்ல போயிரும் இல்லையா. எண்ணத்தினுடைய வேகம் அதிகமாக அதிகமாக புத்தியும் சரியா வேலை பார்க்காது, தீர்மானிக்கக்கூடிய சக்தி வேலை பார்க்காது, லைக் முடிவெடுக்கக்கூடிய சக்தி, பகுத்தறியக்கூடிய சக்தி எதுவுமே அங்க வேலை பார்க்காது. அப்புறம் கடைசியில் என்ன ஆயிரும், ஆத்மாவும் சரியாக இருக்காது, மனதினுடைய பலம் கூட பலகீனமாயிரும். திடீர்னு என்னாச்சுன்னே தெரியாது, பயந்துருவாங்க, எது எதுனே தெரியாது, குழப்பத்துக்கு வந்துருவாங்க. தானும் பலகீனமாகி மத்தவங்களே பலகீனமாக்குவாங்க. பாருங்க, நீங்களே அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்களை எப்படி மத்தவங்களுடைய துக்கத்தை நீக்குபவர்னு சொல்ல முடியும்? அதனால பாபா என்ன சொல்றாங்களா, அடிக்கடி சொல்றாரு, பிரச்சனைகள்ல சமாதான சுரூபமா ஆக்கிருங்க. சமஸ்யான்னு சொல்லுவாங்க எல்லா விதத்திலையும் வரக்கூடிய குழப்பங்கள். பாருங்க, உலகத்துல பிரச்சனைதான். அவங்களுக்கு ஞானமே கிடையாது, அவங்களே உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்லை, அந்த குழப்பங்கள்னாலதான் உடல்லையும் பிரச்சனை வருது அவங்களுக்கு. உண்மை என்ன அப்படின்னா, இப்ப வந்து நிகழ்காலத்துல இவ்வளோ நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணமே எண்ணங்கள் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் ஆகுறது. அதிகமா சிந்தனை பண்றது, அதிகமா சிந்தனை பண்ண 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 மனதிற்கு முதல்ல நோய் வருது, அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுது, உடலுக்கு நோய் வருது. ரொம்ப அழகா வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது பாவ கர்மங்கள் செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய வயிறு வந்து காலியா இருக்கும். அப்புறம் வந்து பாவ கர்மங்கள் நம்ம நிறைய பண்ணோம் அப்படின்னா, அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊர்ல கூட அதை என்ன சொல்லுவாங்க, அதாவது உப்பு தின்னவர் வந்து தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் அந்த ஒரு ஹிந்தி பழமொழியே பிரதர் சொல்றாரு. பட் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு வந்து சமாதான சுரூபமா இருக்கணும், பிரச்சனைகளை வந்து வளர்க்குறவங்களா இருக்கக்கூடாது. குறிப்பா பிரதர் வந்து சொல்றாரு, இப்போ வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து உடல்ல வந்து ஒரு நோய் இருக்குது, அது தூரத்துல இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, நம்மளுடைய முகம் வந்து காட்டி கொடுத்துரும் அதை. அவங்களுடைய மனதினுடைய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குன்றதை காட்டி கொடுத்துரும். பிரதர் மறுபடியும் சொல்றாங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா கூட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கத்துக்கோங்க. ஹெல்தி வெல்தி எவர் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா பாபா சொல்றதை நீங்க கேளுங்க, நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திருங்க. எல்லாருக்கிட்டே நல்ல குணங்கள் இருக்குப்பா, அதை பார்க்க கத்துக்கணும்னு பிரதர் சொல்றாங்க. எல்லா சூழ்நிலைகள் நல்லது இருக்கிறது. அந்த அந்த மாற்றத்திற்கான சக்தியையும் பாபா அந்த முருளையில சொல்லியிருக்காரு இல்லையா, பரிவர்த்தனை சக்தி. பரிவர்த்தனை சக்தி, அமைதியின் சக்தி மூலமாக நம்ம கிட்ட என்ன வரும் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து சகித்து கொள்ளக்கூடிய சக்தி வரும். சகித்து கொள்ளக்கூடிய சக்தி வந்துச்சுனாலே போதும், மற்ற எல்லா சக்தியும் வந்துடும். எல்லா சக்தியும் இருந்தால் நீங்க தான் வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதனால எதிர்மறை எண்ணங்களை நினைச்சீங்க இல்ல, அந்த பாடல் பாட ஆரம்பிச்சீங்க வச்சுக்கோங்களேன், என்ன ஆச்சு பாபா, எப்படி ஆச்சு பாபா, எப்படி இப்படி ஆச்சு பாபா, இந்த பாடல்லாம் நீங்க பாட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன சொன்னார் பாருங்க, நீங்க வந்து ஒரு காட்டுல உங்களை தனியா விட்ட மாதிரிதான். கியூ கியா, அதாவது என்ன எதுக்கு எப்படிலாம் கேட்டு உங்களை நீங்களே என்ன பண்றீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க, உங்க பாவனை மோசமாகுது, மனோபலம் வந்து குறைஞ்சு போயிடுது. அதனால வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சமாதான சுரூபமாக கத்துக்கோங்க. காரணத்திற்கு நிவாரணம் கண்டுபிடிங்க, அதை போய் உடைக்க முயற்சி பண்ணாங்க. மலையை போட்டு உடைக்க வேணாம், பாபா சொல்றாரு, மலையை தாண்டி பறந்து போயிடணும். சுவச்சிந்தனை பண்ணுங்க, ஆத்ம சிந்தனை பண்ணுங்க, கவலையற்ற ராஜாவா இருங்க. எல்லா விதமான சுமையையும் பரமாத்மாவிடம் கொடுத்துருங்க. பாபா எப்படி இருக்காரு, பெரிய கடலா இருக்காரு இல்லையா, அப்ப அவர்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க ரிலாக்ஸா இருங்க.
நீங்க வந்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னா வந்து உடைக்க வேணாம். இப்ப தெரிஞ்சது இல்லையா? ஒரு பிரச்சனையை வந்து இன்னைக்கு சமாதானமா ஆக்கிரணும்னு தெரிஞ்சது. இப்ப பிரதர் டாபிக் வேற. எப்படிங்க வந்து பிரச்சனையை சமாதானமாக்குவது? எப்படி வந்து கவலையற்ற ராஜாவாக நான் இருப்பது? எப்படி வந்து நீங்க இப்ப வந்து கவலையற்ற ராஜாவா இருந்தா மட்டும்தான் வந்து சக்தி யுகத்துல வந்து பெரிய பதவி இட முடியும். அப்படித்தானே? இப்ப இங்க வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து மேலையும் கீழேயும் இருந்தது, இல்ல குழப்பத்துல இருந்தது அப்படின்னா அங்க போய் என்ன பண்ண முடியாதுன்னா உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்க முடியாது. யாரு இங்க பிருக்குட்டி என்ற அந்த புருவ மத்தி சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காங்களோ, யாருக்கு அனைத்து சக்திகளும் உதவி செய்தோ, யாரு சாந்த சுரூபமா இருக்காங்களோ, யாருக்கிட்ட ஏன் எதற்கு எப்படின்ற கேள்வியெல்லாம் வரலையோ, அஹ் அவங்கதான் வந்து சக்தி யுகத்துல உயர்ந்த பதவியை அடைய முடியும். அதனால எப்பயுமே வந்து சீட்டை விட்டு கீழே இறங்காதீங்க. அழ வேண்டிய அவசியம் கிடையாது. யோசனை அதிகமா பண்ணாதீங்க. மனசை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. சுப்னா தெரியல. இப்ப குழந்தைங்க அழுதா என்ன பண்ணுவோம்? அமைதியா இருன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மனதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்றது? பாருங்க, வெளியில வந்து பலவிதமான விஷயங்கள் நடக்குது. அஹ் நமக்கு ஞானம் ஃபுல்லும் தெரியும், இருந்தாலும் மனசு வந்து அமைதியா இருக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது? நமக்கு தெரியும் இல்லையா? ஞான நாடகத்தினுடைய ஞானம் தெரியும். இரண்டாவது வந்து எது நடந்தாலும் நன்மைக்குன்ற காரணம், நன்மை அப்படின்ற ஞானமும் நமக்கு தெரியும். பாவ புண்ணியத்தினுடைய அந்த ஞானமும் தெரியும். எவ்வளோ தூரம் தெரிகிறோம் இல்லையா? எல்லா ஞானமும் தெரிஞ்சது இல்லையா? இதெல்லாம் எதுக்கு? மனசை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு தான். இவ்வளோ தெரிஞ்சாலும் வந்து இன்னும் என்ன பாப்பா பண்றது, எப்படி பாப்பா பண்றதுன்னு சொன்னீங்க அப்படின்னா சொல்றா இல்லையா? சொல்லணும்னு தான் பிரதர் சொல்றாரு. இப்போ நீங்க உங்களுடைய எண்ணங்களை சிந்தனை பண்ண, உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்க கண்காணிங்க. எண்ணங்கள்ல தான்ப்பா முதல்ல தவறு வருது, அதுக்கப்புறம் தான்ப்பா வந்து காரியங்களை தவற ஆரம்பிக்குது. அதனால பிரதர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்து எண்ணங்கள் மூலமாக தான் உங்க உலகமே உருவாகுது. அப்ப அந்த எண்ணங்களை மாத்தி அமைச்சிருங்க. எண்ணங்களை சரிப்படுத்த படுத்த 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 எவ்ரிதிங், முழு விஷயமே வந்து அழகாயிரும். அப்படித்தானே? வேர்ல ஒரு விதையில இருந்தா வந்து வேர் வரும், வேர்ல இருந்தா எல்லாம் வருது. இந்த விதை என்பது வேறு போல. அப்ப மரத்தையே மாத்தணும் அப்படின்னா நீங்க விதையை மாத்திருங்க. அதுக்காக முதல் விஷயம், எண்ணங்களை அதாவது சமாதானப்படுத்துறது, பிரச்சனைகளை சமாதானப்படுத்துறதுக்கும் இல்ல காரணத்தை நிவாரணமாக்குறதுக்கும் முதல் பாயிண்ட், நாடகம் என்ற ஒரு பாயிண்ட்ல வந்து ஆடாத அசையாத நம்பிக்கை வைங்க. காரணத்தை நிவாரணமாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாடகத்தை வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். நாடகம்ன்ற பாயிண்ட்ல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கணும். நாடகத்துல எல்லாம் அக்யூரேட் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுல நம்பிக்கை வச்சிருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது நம்ம தேவையில்லாத சிந்தனை பண்ண மாட்டோம் இல்லையா? அப்ப காரணத்துக்கு நிவாரணம் கண்டுபிடிக்க வந்துரும் நமக்கு தாராளமா. இது நமக்கு பிரச்சனை இல்லப்பா, அடுத்து நம்ம ஸ்டெப் பண்ணுவோம், மூவ் ஃபார்வர்டு, முன்னேறி போவோன்ற மாதிரிக்கு வந்துருவோம். பாருங்க, நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் நன்மை இருக்குது. நமக்கு வாழ்க்கையில எவ்வளோ விதமான குழப்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், இல்ல எது வந்தாலும் சரி பார்க்கும்போது பயமா இருக்கும் நமக்கு. எப்படி நடக்குது, ஏன் இது நடந்தது, அந்த மாதிரி நமக்குள்ள மனசுல அவ்வளோ குழப்பங்கள் வரலாம். ஆனா அந்த குழப்பங்கள் தான் உங்களை எங்க கொண்டு வந்தது? பரமாத்மாவனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தது. அப்படித்தானே? அப்ப வந்து அந்த பிரச்சனைகள் நல்லது தானே? அப்ப கீதையினுடைய ஞானத்தினுடைய அந்த சாரமே என்ன? நடப்பது எல்லாம் நல்லதா நடந்தது, அதுதானே கீதையினுடைய சாரம். அப்ப வந்து நீங்க அதுல நம்பிக்கை வைங்கப்பா. டிராமால என்ன நடந்தாலும் சரி அதன் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. எது நடந்தாலும் சரி அதற்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குது. அது நம்ம வந்து அதை மறந்து போறதுனாலதான் ஒரு குழப்பத்துக்குள்ள வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாடலை பாட ஆரம்பிச்சிடும். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்ததுன்ற ஒரு பிரச்சனையை வந்து பாட ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மாதிரி ஒரு நீங்களே ஒரு மரத்தை உருவாக்கிறாதீங்க, பெரிய விருட்சத்தை உருவாக்க வேணாம். அப்படி இருந்தீங்கன்னா உங்களால சுயமரியாதையில கூட நிலைச்சிருக்க முடியாது. அதனால நீங்க நாடகத்தின் மேல நிச்சயம் வைங்க.
நமக்கு 3 தாய்மார்கள் இருக்காங்க. 3 அப்பா, 4 அம்மா இருக்காங்களாம். பிரம்மா பாபா இருக்காங்க, மம்மா இருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு உங்க வீட்ல ஒரு அம்மா இருப்பாங்க, 4வது டிராமா. டிராமா கூட நம்மளுடைய அம்மா தான். பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, தவறு செய்ய மாட்டாங்கப்பா. அப்ப நாடகம் என்பது நம்மளுடைய அம்மா தானே. டிராமா என்பது, அந்த டிராமா எப்படிப்பா நமக்கு வந்து துக்கம் கொடுக்கும்? எந்த ஒரு தாயாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு துக்கம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப டிராமா வந்து நம்மளுடைய ஒரு அவ்வளோ அன்பான ஒரு அம்மா. அவங்க என்ன பண்றாங்க, 84 பிறவிகள் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை கொடுத்து நம்மள கூட எடுத்துட்டு போகுது. அந்த அந்த டிராமா தானே, அந்த ஸ்கிரிப்ட், நாடகம். இப்ப உங்க வீட்ல இருக்கக்கூடிய அம்மா கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜென்மத்திலயும் வேறவங்க வருவாங்க. பிரம்மாவும் அம்மாவும் இப்பதான் கிடைச்சாங்க. ஆனா இந்த டிராமா என்னக்கூடிய அம்மா மட்டும்தான் 84 பிறவிகளும் நம்மள மடியில வச்சு அணைச்சுக்கிட்டு கூட்டிட்டு போகுது. அப்படிதானே? அப்ப அது எவ்வளவு உயர்ந்த ஒரு அம்மாவா இருக்காங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா, யாருக்காவது வந்து உடம்புக்கு முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த அந்த குழந்தைங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா, உடம்புக்கு முடியாத போது ஒரு கசப்பான மாத்திரையை கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க? கையை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி மருந்தை ஊத்தி விட்டுருவாங்க. அம்மாக்கு தெரியும் இந்த மாத்திரை கசக்கும், என் பிள்ளைக்கு வருத்தப்படுதுன்னு தெரியுது. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, கைய புடிச்சிட்டு ஊத்தி விட்டுறாங்க இல்லையா? எதுக்கு ஊத்தி விடுறாங்க? என் குழந்தைக்கு நல்லது நடக்கும்ன்றது தெரிஞ்சனால அவங்க ஊத்தி விடுறாங்க. அதே போலதான் நாடகமும். நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள், பிரச்சனைகள் வர்றத மாதிரி தெரியும். நமக்கு கசப்பா இருக்கும், நமக்கு பிடிக்காது, அது நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாது. பட் அது ஏன் திருப்பி திருப்பி வருது அப்படின்னா, டிராமா என்னக்கூடிய நாடகம் வந்து நமக்கு அம்மா மாதிரி. டிராமா என்ற அம்மாவுக்கு தெரியும் இந்த பிரச்சனை என்னுடைய குழந்தை ஃபேஸ் பண்ணா சக்திசாலி ஆயிரும். அதனால அந்த பிரச்சனை திருப்பி திருப்பி வரும். நம்மை சக்திசாலியாக மாற்றுவதற்கு ஒரு டிராமாவுடைய அம்மா வந்து நமக்கு வந்து கொற்ற வழிகாட்டுதல். அதனால யாரு வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்களோ அவங்க தான் சமாதானம் செய்ய முடியும். மகான் ஆகணும், பெரியவங்கள ஆகணும் அப்படின்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். நீங்க எவ்வளவு தூரம் உயர்வாருங்களோ அவ்வளவு தூரம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கிருஷ்ணரை பாருங்க. கிருஷ்ணருடைய கதைகளை பாத்தீங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து பிறந்ததுல இருந்தே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. தெரியும் இல்லையா? குழந்தையிலே வந்து பாத்தீங்கன்னா கொல்றதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க. அத்தனையும் அந்த பையன் ஜெயிப்பான். அப்படிதானே? குட்டி குழந்தை தானே அந்த கிருஷ்ணன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க யாருப்பா? நீங்க தேவதையாக போறீங்க அப்படின்னா அப்படியே தானா பறந்து வந்துருவீங்களா என்ன? ஒரு சாதாரண ஒரு கல்லை வந்து சிலையா மாத்தினா கூட என்ன பண்ணுது? அந்த கல்லு வந்து அவங்க செதுக்குறதையும் வந்து பொறுத்துக்கிடுது இல்லையா? கல்லுல வந்து பகவான் கிடையாது இல்லையா? கல்ல வந்து அவங்க வந்து வடிவமைச்ச பிறகுதான் அது வந்து பூஜைக்குரியதா ஆகுது. ஏன் அந்த கல்லு பூஜைக்குரியதா ஆகுது அப்படின்னா, அந்த கல்லு அந்த அந்த கல்லு செதுக்குனதை தாங்கிக்கிடுச்சு இல்லையா? அதனால பூஜைக்கு தகுதியோடதா ஆயிடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையில வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க. நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் ஏத்துக்கோங்க. அதை நீங்க யோசிக்க வேணாம். மனதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் மனமே, இதை பத்தி நீ சிந்தனை பண்ணணும்னு அவசியம் பண்ணல. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது. அதனால தயவு செய்து அமைதியாயிருன்னு சொல்லி கொடுங்க. டிராமாவினுடைய ஒவ்வொரு காட்சியில நீங்க அமைதியா இருக்கும்போது அப்ப நீங்க சொல்லலாம், காரணத்துல நிவாரணம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த இந்த ஒரு பிரச்சனை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும், பிரச்சனை வந்ததுனால எனக்கு எவ்வளவு நன்மை நடந்தது அப்படின்னு. அதனால நீங்க பாருங்க, டிராமா என்பது நம்மளுடைய அம்மா மாதிரி. எல்லாருக்கும் ஒரு நாடகத்துல பாட்டு இருக்குதுப்பா. எல்லாருடைய நாடகத்துக்கும் பரமாத்மா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பரமாத்மா கல்யாணக்காரி அப்படித்தானே, ஒரு நன்மை கொடுக்கக்கூடியவர். அவரு கதை எழுதுறன்னா அவர் எப்படி தப்பா எழுதுவாரு? அப்ப எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் எழுதியிருப்பாரு. அதனால அவங்க மனசுக்கு சொல்லி கொடுங்க, மனமே இந்த நாடகத்தினுடைய காட்சியில நன்மை இருக்குது, அதனால தயவு செய்து அமைதியாயிரு. இப்படி வந்து உங்களுடைய மனதை சமாதானப்படுத்துங்க. 2வது,
மனதை வந்து அமைதியா வச்சுக்கிறதுக்கு, மனதை சாந்தியாக வைத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும்? இன்னொரு மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். எது நடந்தாலும் நன்மைக்கு. எது நடந்ததோ அது நன்மைக்கு, எது நடந்துகிட்டு இருக்கோ அது நன்மைக்கு, எது நடக்க போறதோ அதுவும் நன்மைக்கு. இந்த ஒரு மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்களுக்கு திட்டினாலோ, இல்ல உங்களை வஞ்சாலோ, இல்ல வந்து உங்களை வேணுமனுக்கே வந்து பிரச்சனை பண்ணாங்களோ, அதுக்கு பின்னாடியும் நன்மை இருக்கு. நீங்க மாத்தணுன்றதுக்கு தான்ப்பா அந்த பிரச்சனையே வருது உங்களுக்கு. நீங்க மாறணுன்றதுக்கு தான். அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், எனக்குள்ள என்ன இருக்குது, நான் என்ன மாத்திக்கிறணும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை மாத்தணும். நமக்கு ஒரு பிரச்சனை எது வருதுன்னா, முன்னாடியும் பண்ண விஷயங்கள். ஒண்ணு நம்ம பண்ணதுக்காக வரும், இல்ல அப்படின்னா நம்மளை தயார்படுத்துறதுக்காக அந்த பிரச்சனை வரும். அவ்வளவுதான். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். பரஸ்திதி, அதாவது மற்ற விஷயங்கள் வரும்போது வந்து அது நல்லது. ஏன் அப்படின்னா அந்த விஷயங்கள் வரும்போது தான் நம்ம மனதை வந்து அமைதியை பயிற்சி பண்ண முடியும். அப்ப நீங்க செக் பண்ணுங்க, பிரச்சனை வரும்போது என் மனம் அமைதியா இருக்கா? அப்ப பிரச்சனை வந்தாதான் அமைதியை தாரணை பண்ண முடியும். அப்ப பிரச்சனை நல்லது தானே? அப்ப நீங்க பிரச்சனை வரும்போது மன அமைதியை பயிற்சி பண்ணுங்க. ம். சிலர் என்ன சொல்லுவாங்களாம், ஆஹ் ராம் ராம் மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பிரதர் கேக்குற மந்திரனா என்னது? மனதை ஸ்டாப் பண்றதுதான் மந்திரம். நீங்க வந்து ராம் ராம்னு சொல்லலாம், ஆனா அதுல என்ன இருக்கு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அப்படிதான். அதுல ஏதாவது நமக்கு அர்த்தம் புரியுமானா கிடையாது இல்லையா? அப்ப நம்மளுடைய மனதை கல்டிவேட் பண்ணணும் நம்ம. ம். நம்மளுடைய மனதை அந்த மாதிரி தயார்படுத்தணும். அப்ப நம்ம ராமர் மந்திரம் சொல்லாமலே ராமராஜ்யத்துக்கு போயிருவோம். ம். உங்களுக்கு கதை கூட தெரியும் இல்லையா? ராமருடைய கதை. ராமர் கதை என்ன தெரியும் இல்லையா? ராமர் எங்க போனாரு முதல்ல? ராமர் வந்து ராஜாவா இருக்கணும். ஆனா அவர் எங்க போனாரு? ஆஹ் அவருடைய சிறைக்கு போனாரு. சிறைக்கு போல இல்ல, இப்ப காட்டுக்கு போனாரு அவர். அவர் மட்டும் போல, அவங்களுடைய பையன், அவங்களுடைய 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 மனைவி எல்லாரும் போனாங்க இல்லையா? ம். ஏன் இப்படி நடந்தது? அஹ் பாருங்க. அஹ் ராமர் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. அப்படிதானே? ராமர் வந்து எல்லாத்தையும் வந்து ரியாக்ஷன் பண்ணல. ஓகே, அப்பா சொன்னாரா கேட்டுக்கிட்டாரு, அம்மா சொன்னாங்களா கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் அவர் என்ன பண்ண முடிஞ்சது? புகழப்படக்கூடிய ஒரு தேவதாவா இருக்காரு. அஹ் ராமர் ஒருவேளை அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசியிருந்தாருன்னா, ம், யாராவது பேசுவாங்களா என்ன? இல்ல இல்லையா? அவரை வந்து புகழ்ந்து பாடியிருக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கிட்டாரு. அவருடைய மனம் குழப்பத்துல வரல. அவருடைய மனம் வந்து சாந்த சொரூபமா இருந்தது. எல்லாத்தையும் வந்து சமாளித்து செல்லக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருந்தது. அந்த சக்தியினாலதான் அவருக்கு யார் யாரெல்லாம் கிடைச்சாங்க? அனுமர் கிடைச்சாங்க. அவருக்கு வந்து ஹெல்ப்பருக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் அடிக்கடி கிடைச்சாங்க. ஒவ்வொரு அடியிலையும் ராமருக்கு உதவிக்கு ஆள் இருந்தாங்கப்பா. அவருக்கு உதவிக்கு ஆள் இல்லாம கடைசி வந்து அந்த ஸ்ரீலங்காவை போய் கண்டுபிடிக்கிறது கூட விபீஷ்ணர் தான் அவருக்கு உதவி பண்ணுவார். ஏன் அப்படின்னா ராமர் கிட்ட அந்த கலை இருந்தது, மனதை சாந்தமாக வச்சிருக்கக்கூடிய கலை. அஹ் அவருக்கு தெரியும் அவங்க ஒய்ஃப் இல்ல, அவங்க ஒய்ஃபை காணா போயிட்டாங்க, அப்பேற்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? அந்த வெளிப்புறமான விஷயங்கள் அவருடைய மனதை சஞ்சலப்படுத்தல. அதாவது பிரச்சனை எதுக்கு வருது? என்னை தயார்படுத்துவதற்காக வருது, என்னை முன்னேற்றுவதற்காக வருது. பாருங்க, உலகத்துல பரீட்சை எதுக்குப்பா வரும்? அடுத்த கிளாஸுக்கு முன்னேற்றதுக்காக வருது. அப்ப எனக்கு பரீட்சை எதுக்கு வருது? என்னை முன்னேற்றுவதற்காக வருது. அந்த மாதிரி பரீட்சைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும் இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு பரீட்சை ஹால்ல உட்காந்துருக்கோம், கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, பரீட்சை எழுதுனாதான் பாஸ் ஆகும்னு தெரியுது. ஆனா பரீட்சை ஹால்ல உட்காந்துட்டு இந்த கேள்வி எதுக்கு வந்தது? இந்த மாதிரி நீங்க கேள்வியை கேட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன ஆயிருவீங்க? ஃபெயில் ஆயிருவீங்க தானே? அதனால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. 2 பாடம் சொல்லி கொடுத்துட்டாரு. பாபா சொல்லி கொடுத்த ஒரு பாடத்துல இருந்து தான் கேள்வி வரப்போகுது. அப்படிதானே? அப்ப ஞானம் தெரியும், டிராமா தெரியும், ஆத்மா பரமாத்மா தெரியும், எல்லாம் தெரியும்.
அப்ப விடையும் தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து அப்ளை பண்ணணும் இல்லையா? பாபா எத்தன தடவ சொல்லியிருக்காரு. கேள்விகள் எழுப்பாதீங்க, மனதை சாந்தப்படுத்துங்க, நடந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ம். அப்ப நம்ம என்ன மட்டும் பண்ணா போதும்? ஞானத்தை அப்ளை பண்ணுனா கூட மனம் சாந்தியாயிரும். அ அ ராமர் வந்து மனதை அமைதியாக வைத்திருக்கல அப்படின்னா யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவருடைய ஒரு அடாத அசையாத மனதினால தான் மத்தவங்க எல்லாரும் அவருக்கு கிடைச்சாங்க. ம். அதுதான் அவருக்கு பலம்ன்றது. அதுதான் வந்து அவருக்கு ஆத்ம பலமா இருந்தது. அதனால இந்த மனம் வந்து வேகமா போறது இல்லையா? அத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ம். அதனால 2வது மந்திரம், எது நடந்ததோ அது நன்மைக்கு, எது நடக்கிறதோ அதுவும் நல்லது, எது நடக்க போறதோ அதுவும் நல்லது. அ மனதினுடைய வேகத்தை குறைங்க. ம். நம்ம என்ன பண்ண வேணாம், நிகழ்காலத்த வச்சு எதிர்காலத்தை வரைய வேணாம். நிகழ்காலத்த தான் பார்க்குறீங்க, அப்படிதானே? நிகழ்காலத்த பார்க்கும்போது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பயப்படுறீங்க எதிர்காலம் இப்படி ஆயிருமோன்னு. ஆனா பரமாத்மா எத பார்க்குறாரு? ம். உங்க நிகழ்காலத்த பார்க்கவே இல்ல. உங்க நிகழ்காலத்த பார்த்திருந்தானா பாபா எப்படி புகழ்வாரு? உங்கள புண்ணியாத்மான்னு புகழ்றாரு இல்லையா? நிகழ்காலத்துல நம்ம அப்படி இருக்கோம். நம்மளுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை தான் பாபா பார்க்குறாங்க. ஒரு கதை சொல்றாங்க பிரதர். ஒரு பக்தர் டெய்லி வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து அந்த பக்தன் வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டிருக்காரு, பகவானே இப்படி டெய்லி நின்றுகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கால் வலிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க, நான் உங்களுடைய வேலையை பார்க்குறேன், நீங்க வந்து என் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பகவான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்லியிருக்காராம், நீ உன்னுடைய கருணை காட்டுனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா வந்து அதாவது பகவானுடைய வேலை வந்து சாதாரண வேலை கிடையாது. அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், எல்லாருக்கும் கருணை காட்டணும். அ இதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த பக்தன் வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு. அ ஆ கேட்டுட்டு, ஓ! அவ்வளோ பெரிய வேலையா? பகவானுடைய வேலையான்னு கேட்டிருக்காரு. அப்படிதானே? ம். பாருங்க. கோவில்ல வர்றவன் எல்லாம் நல்லவங்களா வர்றாங்க. எப்பேர்ப்பட்ட மோசமானவங்களா வந்தாலும் என்ன பண்றாங்க? கோவிலுடைய சிலை, ம், அமைதியா தானே இருக்குது. ம். இப்ப வந்து அந்த பக்தர் வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ப வந்து மூர்த்தி ஆயிட்டாரு. மூர்த்தி வந்து இவருடைய வேலைய பார்க்கறன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஓகேவா? இப்ப வந்து யாரு அந்த சிலையா இருக்காருன்னா, பக்தர் வந்து சிலையா இருக்காரு. இப்ப ஆம், ஒரு வியாபாரி வந்து பேசுறாரு. உனக்கு நான் இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பகவானே. நான் இப்ப புதுசா ஒரு ஃபேக்டரி திறக்க போறேன். நீ எனக்கு உதவி பண்ணணும். ஆ, இந்த மாரி பேசிட்டே இருக்கும்போது வந்து அ பாக்கெட்லேருந்து வந்து அ பணம் பை வந்து கீழ விழுந்துடுத்து. அத வந்து இவர் சொல்லணும்னு நெனைக்கிறாரு. இந்த பக்தர் வந்து அவர்ட்ட சொல்லணும்னு. "எப்பா தெரியாம நீ போற வழியில அவ காசு விழுந்துருச்சுன்னு" சொல்லிட்டு சொல்லணும்னு நெனைக்கிறாரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா, அந்த பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா? "நீ பகவானோட வேலை பார்க்குற அப்படின்னா அமைதியா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைதியா இருக்காரு. இப்ப ஒரு ஒரு பிச்சைக்காரரோ, இல்ல ஒரு ஏழை வர்றாரு. அந்த ஏழை வந்து அந்த 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 பணக்காரர் போட்டு போனாரு இல்லையா? அது மேல விழுந்துருச்சு. ம். ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து அந்த ஏழை கேட்டிருக்காரு, "நான் உங்கள்ட்ட கொஞ்சம் தான் கேட்டேன். எனக்கு நெறைய குடுத்து அனுப்பிட்டீங்க. நான் ஒரு துளி தான் கேட்டேன். என்னுடைய பைய நெறச்சு அனுப்பிட்டீங்க." ம். அப்படின்னு சொல்லி பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஏழையும் போயிட்டாரு. இவருக்குன்னா ஒரே பயங்கரமான ஒரு ஆச்சரியம். இது அவருடையதே கிடையவே கிடையாது. எடுத்துட்டு போறாரே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பகவான் வந்து சாந்தியா இருக்க சொல்லணுன்றதுக்காக இவரும் சாந்தியா இருந்தாரு. இவரும் சாந்தியா இருந்திருக்காரு. ஆஹ் ரொம்ப ஃபன்னியா இருக்கு இந்த ஸ்டோரி. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த அந்த ஏழையும் போயிட்டாரு, பணக்காரனும் போயிட்டாரு. ம். இருந்தாலும் அந்த மூர்த்தி வந்து மூர்த்தியா தானே இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்காம இருக்காரு. ஒருத்தர் என்னன்னா இவர் நல்லவர்னு புகழ்ந்துட்டு போறார். இன்னொருத்தர் என்னன்னா என்னமே இல்லை எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு போறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்காரு.
இப்ப வந்து இன்னொருத்தர் வராரு. ஒரு கப்பல் படை தலைவர் வராரு. அவர் சொல்றாரு, பரமாத்மா கிட்ட சொல்றாரு, அந்த மூர்த்தி கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, நான் 6 மாசம் கடலுக்கு போறேன். என் குழந்தை, மனைவி எல்லாரையும் நீ பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு. ம். இப்ப வந்து அந்த அந்த வேலைக்கு அந்த 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 ஒரு முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பணக்காரர் வந்தார் இல்லையா, பாக்கெட்டை மிஸ் பண்ண பணக்காரர், அவர் திரும்பி வர்றாரு. அவர் வந்து இந்த புதுசா வந்தார் இல்லையா ஒரு படைத்தலைவர், அவர் தான் காசை எடுத்துட்டு போயிட்டாருன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, இப்போ அந்த படைத்தலைவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கா? அந்த மூர்த்தி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த பணத்தை இவர் எடுக்கல, இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிருக்காரு. இவர் வந்து எடுத்துட்டு போலன்றது தெரியும். இத வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு பாவம் நம்மளுடைய நம்மளுடைய மூர்த்தி. இப்ப வந்து இவரோட டியூட்டி முடிஞ்சு போச்சு. காசு எடுத்துட்டு போன ஏழை ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. யாரோ ஒருத்தவங்க பழி எடுத்துட்டாங்க. இப்ப வந்து ராத்திரி ஆனவுடனே உண்மையான பகவான் வந்துட்டாரு. உண்மையான பகவான் கேக்குறாரு இந்த பக்தர்கிட்ட, எப்படிப்பா உன்னுடைய 4 போர்ஷன் கேக்குறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, நீங்க வந்து எதையுமே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால என் கண்ணுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் நான் யார்கிட்டயும் எதையுமே சொல்லல. பாருங்க, ஒரு பணக்காரர் பர்ஸ தொலைக்கும் போது நான் எதுவும் சொல்லல. ஏழை அதை எடுத்துட்டு போகும்போதும் எதுவும் சொல்லல. அந்த பழி இன்னொருத்தர் மேல விழுகும் போதும் நான் எதுவுமே சொல்லல. இப்ப நான் உங்களுடைய வேலையை வந்து சரியா செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ வந்து உங்களுடைய வேலையை சரியா செஞ்சுட்டேனா அப்படி சொல்லி பக்தர் கேக்குறாரு. அதுக்கு வந்து அந்த பகவான் சொல்றாரு, என்ன நீ சரியா பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்லையே, நீங்க அமைதியா இருந்தீங்களே, அதனால நானும் நீங்க அமைதியா இருக்க சொன்னீங்க, நான் அமைதியா தானே இருந்தேன்னு சொல்றாங்க. இப்போ பகவான் அந்த கர்மத்தினுடைய ரகசியத்தை சொல்றாங்க. யார் யார் பாவம் பண்ணாங்க இல்லையா, இப்ப 3 பேர் இருந்தாங்க இல்லையா, இந்த 3 பேருக்குள்ளயும் எப்படி வந்து பாவத்தினுடைய கணக்கு பகிரப்பட்டது. இவர் இதுல அமைதியா வேற இருந்துட்டு போயிருக்காரு. அதை பத்தி தெளிவா சொல்றாங்க பிரதர் வந்து. பாருங்க, அந்த அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பணத்தை தொலைச்சாரு இல்லையா, அந்த பணம் வந்து ஒரு பாவத்தினால வந்த பணம். அந்த பணத்தை வந்து அவர் தொலைச்சதுனால வந்து பாவப்பட்ட பணம் தான். ஆனா அந்த பாவப்பட்ட பணத்தை இன்னொருத்தர் எடுத்ததுனால அவருடைய கணக்கும் நிவர்த்தியானது. இதுக்கு இடையில வந்து ஓகே, இவருடைய பாவம் குறைஞ்சது, அப்படிதானே? இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த கதை நம்ம தமிழ்ல இருக்குதுப்பா. இப்ப வந்து இந்த பைசாவை எடுத்துட்டு போனாரு இல்லையா, அந்த பைசா வந்து பாவப்பட்ட பணம். இந்த பாவத்தினுடைய கணக்கு அந்த பணக்காரர் மேல நிறைய இருக்குது. அப்ப அந்த பணக்காரர் என்ன பண்ணாரு, அந்த பாவத்தை வந்து ஒரு ஏழை எடுத்துட்டு போனனால, ஏழைக்கு உதவி செஞ்ச புண்ணிய காரியத்தினால அவருக்கு பாவம் குறைக்கப்பட்டது. இப்ப ஏழைக்கும் என்ன கிடைச்சது, காசு கிடைச்சது. அப்ப அவருக்கும் மகிழ்ச்சி ஆயிடுது. ஓகேவா? இப்ப வந்து அந்த பக்தர் கேக்குறாரு, சரி இப்ப ஏழை பணக்காரன் ஓகே, வாட் அபௌட் அந்த படைத்தலைவனை ஏன் நீங்க போலீஸ்ல பிடிச்சிட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பரமாத்மா சொல்றாரு, அந்த நதியில வந்து இன்னும் 2 நாள்ல வந்து பெரிய புயல் வந்து எல்லாரும் உள்ள போயிருவாங்க. இந்த பையனை நான் காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதற்காகத்தான் அவரை நான் இப்ப சிறையில பிடிச்சு போட்டிருக்கேன். புரியுது இல்லையா? 3 விஷயங்கள் நடந்தது. இதுல 3லயுமே தவறே கிடையவே கிடையாது. இவர் பணம் தொலைஞ்சதுதான். ஏன் பணம் தொலைஞ்சதுன்னா அது பாவப்பட்ட பணம். அந்த பணம் புண்ணிய காரியத்துல போனனால அவருக்கு புண்ணியம் வந்துதான் சேர்ந்தது. இட் இஸ் ஃபைன். அவர் சைட்ல நன்மை. இவருக்கு காசு கிடைச்சதா இவர் சைட்ல நன்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் படைத்தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் சைட்லயும் நன்மை. சோ இதைத்தான் சொல்லப்படுறது. வெளியில பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், பிரச்சனையா தெரியும். என் காசு காணா போயிடுச்சு அப்படின்னு தோணும். ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலையே, என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போதேன்னு தோணும். ஆனா நடந்த நன்மை பாத்தீங்களா, எப்பேற்பட்ட உயர்ந்த நன்மை நடந்துக்கிருக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்,
என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, பரமாத்மா வந்து நடக்கிறத மட்டும் பார்க்க மாட்டாரு. நீங்க தான் வந்து நிகழ்காலத்தை மட்டும் பார்க்குறீங்க. பரமாத்மா 3 காலத்தையும் பார்த்து உணர்ந்து ஒரு சொல்யூஷனை வந்து ஒரு ஒரு விடையை கண்டுபிடிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பிரச்சனை வரும்போது முன்னாடி பின்னாடி சந்திச்சு பார்த்து அதுக்கு என்ன விஷயம்ன்றத கண்டுபிடிச்சு முற்றுப்புள்ளி வைக்க கத்துக்கணும். அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. பாபா எத்தனை முறையில சொல்லியிருக்காரு, நீங்க திரிகாலதர்ஷின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காரணத்தை நிவாரணம் ஆக்கணும் அப்படின்னா திரிகாலதர்ஷி ஸ்திதியில இருக்கணும். அஹ் இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு? கசப்பான விஷயங்களை சாப்பிடுங்க. மெய்த்தின்ற ஒரு கீரை, கசப்பான கீரை, அதை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. கருவேப்பிலை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பாகற்காய் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அஹ் அஹ் இப்போ வந்து இந்த ட்ரங்க் அடிக்ட்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எதுக்கு போறாங்க? ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது, அதனால போய் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. எடுத்த பிறகு டாக்டர் கிட்ட போய் கேக்குறாங்க, டாக்டர் நான் இப்போ வந்து ட்ரக் அடிக்ட் ஆயிட்டேன், எனக்கு இந்த ட்ரக்கை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஹ் முதல்ல குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அந்த ட்ரங்க் பண்ணும்போது, அது குடிப்பழக்கத்துக்கு ஆளாகும்போது நல்லா தான் இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? ம். ம். அது கஷ்டமாயிடுச்சு. அ. ம். நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனை நம்ம சமாளிச்சு போகணும். அந்த பிரச்சனைய தாண்டி செல்லணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அ இது வந்து ம் இது நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அதாவது வந்து இப்போ வந்து டிவி எல்லாம் சில சமயம் பார்ப்பாங்க இல்லையா? ஓகே எனக்கு பிரச்சனையா இருக்குது. பிரச்சனை என்னது ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காக டிவி பார்ப்பாங்க. ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு வலி இருக்குதுன்னா, அந்த வலியை வந்து டெம்பரவரியா ஸ்டாப் பண்றது தான் அந்த டிவி பார்க்கறது, ட்ரக் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல போறது. ஆனா ஒரு வலி இருக்குது அப்படின்னா, அந்த வலிக்கான நிவாரணத்தை கண்டுபிடிக்க மாட்டா. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அலோபதி மருத்துவத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெறுமனே வந்து தலைவலிக்கு தான் மாத்திரையை போடுன்னு சொல்லிரும். அது வந்து டெம்பரவரி 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நமக்கு வந்து ஒரு நிதானத்தை தருது. இது கொஞ்சம் வந்து தலைவலி வைக்காம இருக்கிறது. ஆனா அது வந்து நமக்கு நிரந்தரமான பலனை தருதானா? கிடையாது. வலிக்கான ஒரு நிவாரணம் தான் தருதே தவிர டெம்பரரியா வலியை ஸ்டாப் பண்ணுது. ஆனா வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் தருதான்னு கேட்டிங்கன்னா இல்ல இல்லையா? அதனாலதான் அலோகிக்க மருந்துல என்ன பண்ணுவாங்க? அலோபதி மருந்து இருக்கும் இல்லையா? ஹோமியோபதி. அது என்ன பண்றா? ரூட் காஸ் எது காரணமா இருக்கோ அதை நோக்கி வந்து தான் மருந்து கொடுப்பாங்களே தவிர இந்த டெம்பரவரிக்கெல்லாம் மருந்து கொடுக்க மாட்டாங்க. அதைத்தான் பிரதர் சொல்றாரு. வாழ்க்கையில பிரச்சனை வருது, அதை சமாளிக்க முடியலன்னு ட்ரங்க் அடிக்ட் ஆறாங்க. அப்புறம் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. அப்ப முதல்ல இருக்க பிரச்சனையை நீங்க சமாளிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரங்க் அடிக்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை இல்லையா? ஒரு கசப்பான ஒரு விஷயம் வரும்போது அதை கடந்து செல்ல வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீங்க? அதை நீங்க சொல்யூஷன்ஸ் அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சமாதான சுரதி, இந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி சமாதான சுரூபமா ஆக்கிருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிரச்சனைகளை வந்து சகித்து கொள்ள கத்துக்கணும். மனதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை வளர்த்துக்கணும். யாருக்கு வந்து பேஷன்ஸ், அதாவது பொறுமையிலே அவ தான் பேஷண்ட் ஆயிருவா, நோயாளி ஆயிருவா. அதனால பிரச்சனைகளை சமாதானாக்குங்க, காரணத்தை நிவாரணமாக்குங்க, சதா சந்தோஷமா இருங்க, சுமானத்துல இருங்க, ஆனந்தத்துல இருங்க, பரமாத்மா நமக்கு கிடைச்சிருக்காருன்ற போதையில இருங்க. அஹ் ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்கள எப்படி தெரியும் நல்ல ஒரு படிப்பாளி அப்படின்னு? பிரச்சனையிலையும் குழப்பங்கள்லையும் சதா மகிழ்ச்சியா இருப்பாங்களா? அவங்கள தான் சொல்ல முடியும் ஆனந்த சுரூப ஆத்மா. ம். பிரச்சனைகள்ல நீங்க வந்து தெளிவா இருந்தீங்கன்னா சொல்ல முடியும் நீங்க சொமான்ல இருக்கீங்க அப்படின்னு. ம். அதற்காக அஹ், பிரச்சனைகளை சமாதானப்படுத்துங்க. அடுத்த 4வது விஷயம். ம். காரணத்தை நிவாரணமாக்கணும் அப்படின்னா முதல்ல கர்மத்தினுடைய ஒரு வினையில வந்து புரிஞ்சுக்கோங்க. ம். முதல்ல டிராமா பத்தி சொன்னாங்க. நாடகம் நன்மைக்கு அப்படின்ற ஒரு நன்மை வைங்க. என்னுடைய வாழ்க்கை பரமாத்மா எழுதின ஸ்கிரிப்ட் நல்லதா இருக்கும்னு நம்பிக்கை வைங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொன்னாங்க? ம். ஆ,
யார் யாரெல்லாம் நமக்கு வந்து தடை ஏற்படுத்துவாங்க இல்லையா? அவங்களுக்கும் நீங்க நன்மை செய்யுங்க. அதுக்கப்புறம் எது நடந்ததோ அது நல்லது நடந்தது. எது நடக்க போறதோ அது நல்லது நடக்க போறது. அ நடந்துகிட்டு இருக்கிறது நல்லதா இருக்கிறது. இந்த மாரி திரிகாலதர்ஷி ஸ்திதியில இருக்கிறது. ம். இப்ப அடுத்தது பிரதர் சொல்றாங்க. அ கர்மத்தினுடைய தத்துவம். புரிஞ்சுக்கணும்ப்பா. நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, பல பிறவிகளுடைய கணக்கு வழக்கு இருக்குது. அப்பதானே அப்ப கணக்கு வழக்க தீர்ப்பதற்காக வந்தது. அப்ப டேலி ஆயிடுது இல்லையா? இது கடைசி ஜென்மம். இந்த கடைசி பிறவில எல்லா கணக்கு வழக்கையும் நான் முடிக்கணும். இந்த கடைசி பிறவில என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. எல்லாம் முடிய வேண்டிய நேரம் வரத்தான் செய்யும். ம். ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ம். அத ப்ராப்ளம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து ப்ராப்ளம் புரிஞ்சுட்டீங்கனாலே ஏதோ வந்து உங்களுடைய புத்தியில வந்து நெகட்டிவா உட்காந்துருக்குது. அப்ப நீங்க ப்ராப்ளம் நினைக்க வேணாம். டேலி பண்றீங்க. கடன் கொடுக்க வேண்டியதை கடனை தீர்த்தாச்சு. அப்ப ஹாப்பியா இருங்க. நீங்க அப்படி போட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. பல பிறவிகள் நான் பண்ணுன பாவம் தான் இப்ப எனக்கு பிரச்சனை வருது. எந்த ஜென்மத்துல நான் என்ன பண்ணனோ அதெல்லாம் இப்படி வருது. இந்த பிரதருக்கு இந்த சிஸ்டருக்கு நான் எப்ப என்ன பண்ணனோ தெரியல. இப்ப இவ்ளோ பிரச்சனை வருது. இந்த மாதிரி பாடல்லாம் பாடவே படிக்காதீங்க. நிறைய பேர் படிப்பாங்க இல்லையா? ஐ நெவர் டூ இட். அது ரொம்ப தவறானதுப்பா. அப்ப இவ்ளோ பாடல் படிச்சீங்க அப்படின்னா நீங்க சுயராஜ்ய அதிகாரி இருந்து சோமான்ல இருந்து அந்த நஷால இருக்கிறதுனுடைய பலன் என்னன்னு கேக்குறாரு பிரதர். இது வந்து இந்த மாதிரி சொல்றது, அதாவது பல பிறவிகளுடைய கர்ம கணக்கு இருக்கிறது, அதனாலதான் இவங்களுக்கு கூட என்ன பிரச்சனையா இருக்குது. இது கூட வந்து ஒரு விதமான அழுகைன்னு பிரதர் சொல்றாரு. அப்படி இருக்க வேணாம். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பல பிறவிகளுடைய கர்ம கணக்கு வருதுன்னு சொல்றதை காட்டிலும் அப்படி சொல்றதை காட்டிலும் நீங்க என்ன சொல்லலாம்? ஆகா, பல பிறவிகளுடைய கணக்கு வழக்கு இன்னைக்கு முடிஞ்சதுப்பா, கணக்கு வழக்கு முடிஞ்சது, ஹாப்பி தானே. நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம்? நான் என்ன பண்ணனோ அது நடக்குதுன்னு ஏன் நினைக்கிறோம்? அது தவறு இல்லை இல்லையா? பிகேக்குள்ளேயே பிரச்சனை வரும்போதும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்ம கணக்கு வழக்குகள் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. யாரும் கர்ம வழக்குகளை உருவாக்கல இல்லையா? யாராவது உங்களுடைய சம்பந்தத்துல வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு வர்றாங்க, இல்ல உங்க கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கு வர்றாங்க. ஆனா நம்ம ஏன் வந்து அதுக்குள்ள அவ்வளவு குழப்பத்துக்கு போறோம்? போன பிறவில இது நடந்தது, அதுக்கு முந்தின பிறவில எனக்கும் அவளுக்கும் ஏதோ கணக்கு வழக்கு. அதெல்லாம் பரமாத்மா வேற கூப்பிட்டுக்கிடுவோம். பரமாத்மா எனக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை? பாபா பிரதர் கேக்குறாரு, ஒரு ஞானிகள் இந்த மாதிரி எல்லாம் பாடல் பாடுவாங்களான்னு கேக்குறாரு. பாருங்க, இப்படிப்பட்ட பாடல்லாம் வந்ததுன்னா நீங்க வந்து அவங்க மேல வெறுப்பு வந்துரும் உங்களுக்கு. அவங்க இப்ப வந்து அந்த வெறுப்பு உங்களுக்குள்ள டெவலப் ஆகி எல்லார் மேலயும் வெறுப்பு காக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சாதாரண விஷயத்த பெரிய விஷயமாக்கி விட்டுருவீங்க. ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு 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 பெருசாக்கிடுறீங்க. அதனால பிரதர் என்ன சொல்றாங்க, கர்மத்தினுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. கர்ம கணக்குகள் செட்டில் ஆயிட்டு இருக்கு. டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கன்னு பிரதர் சொல்றாரு. எல்லாமே செட்டில் ஆயிட்டு இருக்கு. கணக்கை தீர்த்துட்டு இருக்கீங்க. அப்ப ஹாப்பியா தானே இருப்பீங்க. நினைச்சீங்க தவறா நினைச்சீங்க அப்படின்னா, எண்ணங்கள் தவறா போச்சு அப்படின்னா பார்வையும் தவறா போயிடும். பார்வை தவறா போச்சுன்னா மத்த எல்லாமே தவறா போயிடும். அதனால மனம் வந்து பலகீனமா இருக்கும்போது பயம் வரும், குழப்பம் வரும், தாங்கிக்க முடியாது, அழுகை வரும், சும்மான்னு இருக்க முடியாது, பாபா முரளியும் தெளிவா கேட்க முடியாது, கவலையற்ற ராஜாவும் இருக்க முடியாது. அதனால பாபா சொல்றாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துரு. முழு உலகத்தினுடைய பிரச்சனைகளையும் தூக்கி சுமக்கிறவர் தானே பகவான். உங்க வீட்டுல நடக்கக்கூடிய குட்டி பிரச்சனையை அவரால் தூக்கி நடத்த முடியாதா என்ன? அதனால உங்க பிரச்சனையை அவர்கிட்ட கொடுத்துருங்க. பிரகாஷ் மணி தாதியை பத்தி தெரியும் இல்லையா? பிரகாஷ் மணி தாதியோடைய முகம் வந்து ரொம்ப அழகான குஷி நிறைஞ்ச முகம்பா. ஒரு தடவை வந்து ஒரு ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்பேற்பட்ட சென்டர்ல இவ்வளோ பிரச்சனை வரும் எல்லாத்தையும் பார்த்து எப்படிங்க நீங்க குஷியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு தாதி வந்து பதில் சொன்னாங்களா,
நான் எப்போ ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் பாபாவுடைய ரூமுக்கு போனாலும் பாபா கிட்ட சொல்றது இதுதான். பாபா, சென்டர் உங்களுடையது, மதுபன் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது. நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க உங்களுடைய காரியத்தை நீங்க பண்றீங்க. இந்த சுமையெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு பாபா கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் என்னப்பா, அவங்களோட முகம் வந்து சதா சுகமா ஜொலிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம கூட என்ன பண்ணணும்? பாபா, ம் இந்த குழந்தைங்களும் உங்களுடையவங்க, என்னுடைய கணவரும் உங்களுடையவங்க, என்னுடைய வேலையும் உங்களுடையது, என்னுடைய கடை உங்களுடையது, என்னுடைய வீடு, காரு எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லிட்டு பாபா கிட்ட கொடுத்துருங்க. ம் பிரச்சனைகளை தூக்காதீங்க. பிரச்சனைகளை தலையில வச்சு நீங்க தூங்க 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 தான் வந்து என்ன ஆகுது? பாரமா இருக்கறனாலதான் காலையில எந்திரிக்கவும் முடியறது கிடையாது. ஒரு ஒரு தாய்மார் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் செஞ்சு ஆஹ், நிறைய லக்கேஜ் வச்சிருக்காங்க அவங்க. அந்த நிறைய லக்கேஜ் எல்லாம் வந்து லக்கேஜோட நிக்கிறாங்க. லக்கேஜோட நின்று எனக்கு லிஃப்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. யாரும் ஏத்திட்டு போல. கடைசியில ஒரு கார் 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 கொஞ்சம் இறக்கம் காட்டிட்டு அவங்க நின்றுருக்காங்க. அந்த கீழ் அவங்க வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த கதை. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த இது ரொம்ப அழகான கதை. ஆக்சுவலா வந்து ரொம்ப பெரிய லக்கேஜோட தான் அந்த அம்மா நிக்கிறாங்க. யாரும் ஏத்த மாட்டேன்னு சொல்றாங்க. கடைசியில ஒருத்தர் இறக்கப்பட்டு ஏத்துனாரு. ஏறினாலும் இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், எல்லா லக்கேஜையும் அவங்க மடியிலே வச்சுருக்காங்க. அப்ப அந்த கார்கார தம்பி சொல்லியிருக்காரு, பாட்டியம்மா இந்த மாதிரி லக்கேஜை நீங்க வச்சுக்க வேணாம், பின்னாடி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்ல தம்பி, நான் என்னைய ஏத்திட்டு போறதுக்கு தான் உனக்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டேன். நீ வேற வந்து இந்த லக்கேஜையும் தூக்கி உன் கார்ல வச்சுக்கிட்ட அப்படின்னா உன் காருக்கு சுமையா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்களா. ஜோக்கு தானே இது. அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க மடியில லக்கேஜ் வச்சா அவங்க மடியில வச்சிருக்கக்கூடிய லக்கேஜையும் யார் தான் தூக்கிட்டு போறது? அந்த கார் தானே தூக்கிட்டு போறது. அது ஜோக்கு, அது ஜோக்குக்காக சொல்லப்பட்டது கிடையாதுப்பா. நம்மளும் அப்படிதான் பண்றோம். முழு உலகத்தையே தூக்கி சுமக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய சுமைகளை நம்ம மடியில வச்சு உட்காந்துருக்கோம். ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு பாபா கேட்காரு. தயவு செய்து எல்லா பொக்கிஷங்களையும் பாபா கிட்ட கொடுத்துட்டு, உங்க பிரச்சனைகளை பாபா கிட்ட கொடுத்துட்டு நீங்க ரிலாக்ஸ் ஆயிருங்க. பரமாத்மா உங்களுடைய வாழ்க்கையை அழகா தான் எழுதுவாரு இல்லையா? அப்ப அவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. பாருங்க, ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு உங்களுடைய புது ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு உதவிக்கு வரும்போது நீங்க அவங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன பண்ண மாட்டீங்க, அவங்கக்கிட்ட உங்க லக்கேஜை கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஒரு நம்பிக்கை இருந்ததா என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கொடுப்பீங்க இல்லையா? 84 பிறவிகள் உங்களை வந்து ஒருத்தர் வழி நடத்திட்டு வந்திருக்காரு இல்லையா? அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம் இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சுமைகளை வந்து நீங்க அவர்கிட்ட கொடுங்க. கர்மத்தினுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பாசிட்டிவா மாத்திருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழப்பத்துல போய் நம்மளுடைய நேரத்தை இழந்து போயிட வேணாம். சின்ன சின்ன விஷயம். இப்ப வந்து ஒரு 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 தவறான அழுக்கான தண்ணி இருக்குது. அந்த தழுக்கான தண்ணியை நீங்க ஃபில்டர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கீங்க. இருந்தாலும் சில இடத்துல அழுக்கு இருக்குது. இது சாதாரண விஷயம் தானே. இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து எப்படி இந்த தண்ணியை வந்து நீங்க வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு சின்ன விஷயம் தானே. எவ்வளவு ஒரு சின்ன விஷயம், ஒரு தண்ணியை ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கக்கூடிய விஷயம். நீங்க ஏன் அதை வந்து பிரச்சனையை பெருசாக்கணும்? தண்ணியை கீழே ஊத்திட்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு நீங்க அந்த அவர் ஏன் அப்படி சொன்னாரு, எவ்வளோ பயங்கரமான கேள்வியெல்லாம் நீ கேக்குறீங்க அப்படி சொல்லி எதிராக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தோத்து போயிட்டீங்க. அதுக்கு பதில அவர் என்னதான் உங்களுக்கு வசைப்பாடினாலும் நீங்க ஆஹா தேவி ரூபத்துல இருங்க, உங்க மேல அவர் மலர் மாலை பொழியறாருன்னு நினைங்க. நைட்டு படுக்கும்போது பாபா கிட்ட சொல்லிருங்க, பாபா எனக்கு ஒரு பக்தர் வந்தாரு, நிறைய மலர் மாலை பொழிஞ்சாரு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடுச்சு இல்லையா? பாருங்க, பாடல் பாடுவாங்களே, பஜன் பாடுவாங்களே, பஜன் பாடும்போது என்ன பண்ணுவாங்க, பாட்டு மட்டும் படிக்க மாட்டாங்க, பின்னாடி மத்தளம் அடிப்பாங்க, நாதஸ்வரம்லாம் ஊதுவாங்களே, அதெல்லாம் இருந்தாதான் பாடல். அப்போ யாராவது உங்ககிட்ட எது சொன்னாலும் அதை நீங்க வந்து ஒரு
வாழ்க்கையில வந்து சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காக அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதனால நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாத்த கத்துக்கிட்டா மட்டும்தான் பெரிய பெரிய விஷயங்களை மாத்த முடியும். உம் இப்போ வந்து ஒரு ஒரு உம் யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்குள்ள வந்து நம்ம மேல வந்து அழுக்குப்படுத்துனாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்காக நம்மளுடைய ஆடைய வந்து நம்ம துவைக்க வேற செய்வோம். அதனால வந்து அந்த மாரி நமக்கு தவறு ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க நன்றி கூட சொல்லுங்க. அவங்கள்னால மட்டும் தான் நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். ம். ஆனந்த ரூபத்துல நீங்க இருக்கணும். கவலையற்ற ராஜா சொரூபத்துல இருக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல இருந்தாலும் கவலையற்ற ராஜாவா இருக்கணும். அப்படி கிடையாது. நீங்க ஒரு தனியா இருந்துகிட்டு கவலையற்ற ராஜாவா இருக்கீங்கன்னா, அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, எல்லாரும் இருக்கும்போது நீங்க அங்க கவலையற்ற ராஜாவா இருக்கீங்களா? ம். ஆ, முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஆத்துமா நினைக்கிறது. அதுக்கப்புறமேட்டு இவங்க பிரச்சனை பண்ணாங்க, அவங்க பிரச்சனைய நினைக்கிறது. என்னைய வந்து இப்படி பண்ணிட்டாங்க, என்னைய வந்து அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இவங்க பிரச்சனை பண்றாங்க. இப்படியெல்லாம் நினைச்சு தியானம் பண்ணீங்கன்னா அது தியானமே இல்லப்பா. ஆ, தியானம்னா என்ன? ஆத்மாவை பற்றி சிந்தனை பண்றது, பரமாத்மாவை பற்றி சிந்தனை பண்றது. அதை விட்டுட்டு வேற வேற விஷயங்கள்லாம் நீங்க சிந்தனை பண்றீங்க அப்படின்னா, ம், எப்படி சொல்ல முடியும் நீங்க வந்து தியானம் பண்றீங்க அப்படின்னு? ம், அதனால இன்னைக்கு சொன்ன 5 விஷயங்களை ஞாபகம் வைங்க. நாடகத்தின் மேல நம்பிக்கை வைங்க. ஃபர்ஸ்ட் லெசன், என்னுடைய நாடகம் நன்மைக்குரியது. என்னுடைய நாடகத்துல என்னுடைய பாகம் நன்மைக்குரியது. அதனால மனசை அமைதியாக்கிறது. 2வது, தடைகளை ஏற்படுத்துறவங்க மேல அவங்களுக்கு வந்து ஆஹ், அவங்களுக்கு நன்மை நினைங்க. 3வது, எது நடக்கிறதோ அது நடந்தது நன்மைக்காக, நடக்க போறது நன்மைக்காக, நடந்துகிட்டு இருக்கிறது நன்மைக்காக. இந்த நினைப்பு நினைங்க. 3 காலங்களை உணர்ந்தவர். 4வது, கர்மத்தினுடைய அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. கணக்கு முடிவடைஞ்சுகிட்டு இருக்கிறது. கணக்கு உருவாகல, கணக்கை அனுபவிக்கவும் இல்லை, கணக்கும் முடிவடைஞ்சிட்டு இருக்கு. அதனால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா உலகத்துல, அந்த சின்ன விஷயங்களெல்லாம் பாசிட்டிவா மாத்திருங்க. இந்த ஐந்தையும் நீங்க உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து எதிர்மறையா இல்லாத வரைக்கும் எவ்ரிதிங் would be all right. ஆனா நீங்க எண்ணங்களையே நீங்க நெகட்டிவா உருவாக்குனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு, முரளியே கேட்க சொல்றாரு. காலைல எந்திரிச்சு இந்த 3 விஷயம் பண்ணுங்க. அதாவது பிராமண குழந்தைகள்னா 3 விஷயம் பண்ணணும். அமிர்த வேலை, ராத்திரி யோகம் மற்றும் முரளி. அதாவது அமிர்த வேலை, ஈவினிங் யோகம், முரளி. இந்த 3 விஷயங்களை பண்ணினா கூட போதும். உங்களுடைய ஆத்ம பலம், மனோபலம் எல்லாமே டீக்கா இருக்கும். இந்த 3மே பண்ணாதவ நிலைமை என்னதான்? பிரச்சனைதான். அதனால வந்து பிரச்சனைகளை சமாதானம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பயிற்சி பண்ணுங்க. கவலையற்ற ராஜாவா இருங்க. சம அதாவது காரணத்தை நிவாரணமாக்குங்க. இந்த முயற்சியை பண்ணக்கூடியதுதான் நம்மளோட லட்சியமா வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு தேவதையாகணும், கர்மாத்தீத் நிலை அடையணும், அஸ்வரிய நிலை அடையணும், விதேக நிலை அடையணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சங்கம யுகத்தை வெற்றியுடையதை ஆக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்காம அப்பவே முடிச்சிருங்க. ஓம் சாந்தி.